அனைவருக்கும் வணக்கம். தூத்துக்குடி நான் எங்கே வரீங்க பாப்பா? ஏன் இவ்வளோ சிரிச்ச முகமாக இருக்கா? தூங்கி எந்திரிச்சதுனால அப்படி இருக்கா. செம்ம டயர்டு. இன்றைக்கி எங்கள் ஊர் கோயில் கொடைக்கே தான் வந்திருக்கோம். இன்றைக்கி எங்கள் ஊர் திருவிழா, அங்கே வேம்பார் திருவிழா. வருஷம் போடுவேன். இது வந்து 2026 இந்த டைமும் நான் போட்டு விட்டுருக்கேன். வாங்க எங்கள் ஊர் திருவிழா எப்படி இருக்குன்னு நான் காமிக்க. எஸ், ரொம்ப லேட். ஆனால் ஏன்ட்ட மட்டும்தான் மைக் இருக்கு, உன்ட்ட மைக் இல்லை. நீ பேசினாலும் தெரியும். அப்படியே உள்ளே போகும்போது அப்படியே 1 by 1 நான் காமிச்சிட்ருக்கேன் பாருங்கண்ணே. கார் எப்படினாலும் அங்கே விட முடியாதுன்னு தெரியும் நாங்கள் போகிற இடத்துல. அதனால் காரை மட்டும் நான் அவுட்டரில் விட்டுட்டு அப்படியே நடந்து வந்துட்டுருக்கேன். நாங்கள் மதியமே வர வேண்டியதுங்க. மதியங்கிறதுன்னு சொல்கிறப்பல காலையிலேயே வர வேண்டியது. ரொம்ப எங்களுக்கு வேலைகளும் அதிகமாகிட்டு, அதனால தான் நாங்கள் இன்றைக்கி லேட்டாகவே வர்றோம். கார் போக இடம் இருக்குது. அங்கே போய் எங்கே போய் இடம் இதில் விடுவேன் நீ? இல்லாட்டி கடைகளும் கம்மிண்ணே. ஆ இல்லையே, கடைகள்லாம் கம்மியாக இருக்கு. அப்படியா தான் இருக்கும் போல். சரி வாங்க, அப்படியே லைட்லாம் போட்டிருக்காங்க, உள்ளே போய் பார்ப்போம். சரி வாங்க. இது வீடங்க. ஆமாம், இன்னும் கூட்டத்தையும் காணும். இனிமேல் பூஜை பெட்டிலாம் எடுப்பாங்கண்ணா, நல்லா இருக்கு. ஆமாம், அது லைட்லாம் இருக்கு சார். வாங்க தலைவரே, முன்னாடியே வந்துட்டீங்க நீங்கள் வேறமா. ஆமாம், போன வருஷம் பார்த்தீங்கன்னா சின்ன கோயிலாக இருக்கும். இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா கோயில் நல்லா பெருசாகவே இருக்கும். பெருசாக ரெடி பண்ணி சூப்பராக கட்டியிருக்காங்களா என் கோயில். சம்மன் இருக்கும். இதில் வந்து பந்தல் மட்டும் தான் போட்டிருப்பாங்க. இப்போ பந்தல் கிடையாது, அதுக்கு இப்போலாம் கோயிலாகவே கட்டிட்டாங்க. அது பேர் மணிமண்டபம் கட்டிட்டாங்க. முன்னாடி சேர்லாம் போட்டிருக்காங்க, சாப்பாடுங்க போட்டிருக்காங்க. சாப்பாடும் ஓடுது. இப்போ சாப்பிட்ருமா? ஆ ஆமாம், அப்படி காமிக்க பாருங்க கோயில். பூஜை போட்டு போயிட்டா சாப்பிட வரீங்களா? இங்கே அன்னதானமும் ஓடிட்டு இருக்கு எங்கள் கோயிலில். மதியம் தொடங்கினா அன்னதானம் நைட்டு வரைக்கும் ஓடிட்டு இருக்குங்க. சாப்பிட வந்தா வரோம். பூஜை பெட்டி வந்துட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். 1 by 1 வந்துட்டு இருக்கு எங்கள் வீடு. இப்போ தான் பந்தல் எல்லாம் போட்டிருக்காங்க. எங்கள் டீம் எல்லாம் இன்னும் வரல, இனிமேல் தான் வந்துட்டு இருக்காங்க வேனில். வாங்க உள்ள போ. யாருக்கிட்டோம் இல்லை காணும், யாருமே இல்லை பாருங்க. எம்டியாக இருக்கு பார்த்தீங்களா எங்கள் வீடு. ஃபர்ஸ்ட் டைம் இன்னைக்கு தான் எம்டியாக இருந்த மாதிரியே இருக்கு பார்த்தியா. ஆனால் இன்னும் கொஞ்ச நேரத்தில் எல்லாம் கலகலாண்டு ஆயிரும் எங்கள் வீடுங்க. ஃபர்ஸ்ட் டைம். சரி வாங்க, நான் சாமி கும்பிட்டுறேன். ரெடியாக இல்லை, நான் அந்த பூஜை பெட்டி இதை தூக்குற எல்லாத்தையும் காமிச்சிட்டு வர்றேன். எல்லாத்துக்கும் பூசாக இருக்கும்ல. எங்கள் கோயிலுக்குள்ளே வந்தாச்சு. இனிமேல் சாமி கும்பிட போகிறாங்க. இனிமேல் தான் பூஜைலாம் நடக்கும். வருங்க. நாங்கள் மட்டும் வந்துருக்கோம், வேணும் வந்துட்டு இருக்கு. அப்படியே சாமி
பூஜை பண்றது அடி காமிக்க பார்க்கலாங்க. என்ன தலைவரே லைட் வழி விடுங்க, நானும் தெரிஞ்சுக்கேன். செந்தில் கோயிலுக்கு இளநீ வந்து நேர்த்திக்கடன் பண்ணுவாங்க. இளநியை வந்து நாளைக்கு வந்து ஏலம் போடுவாங்க, அதையும் காமிக்கிறேன்.
கோயிலுக்கு வர இளநீ எல்லாமே இப்படி வந்து கொடுப்பாங்க. இங்க இருந்து கொண்டு போய் அங்க போய் வைப்பாங்க. நல்லா இருக்கு, நல்லா இருக்குல்ல? வீடு எங்க ஊர்ல மதியம் ஆரம்பிச்ச அன்னதானம் இன்னும் முடியல பாருங்க. நைட் நேரம் வரைக்கும் ஓடிட்டு இருக்கும். மதியமே வந்துருந்தா நல்லா சாப்பிட்டுருக்கலாம். உருளைக்கிழங்கு கூட்டு, சோறு. ஓகே, சூப்பர். இன்னும் சுட சுட இருக்குங்க சோறு. பாயசம் நல்லா கட்டி ஆயிடுச்சு. சாம்பார், ஓ மோர்லாம் இருக்காண்ணா. ஊத்துங்க. சரி, போதும் சாப்பாடு. எங்க ஊர்ல அன்னதானம் சூப்பரா இருக்குங்க. செமையா சாப்பிடுவாங்க. ரொம்ப பிடிக்கும் எனக்குலாம். நைட் நேரம் உள்ள சாமி பார்த்துட்டு வந்தோம். பார்த்துட்டு வந்துட்டு சாப்பாடு. சாப்பிட்டுட்டு காமிக்க.